வணக்கம் நண்பர்களே. இன்றைய விஞ்ஞான உலகில் நம்ம பார்க்க இருக்கிறது கருப்பு துவாரங்கள், பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிறது. இது எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். நட்சத்திரம்லாம் எங்க போகுது, அது என்ன இருக்கு, இதை பத்தியெல்லாம் விஞ்ஞானிகள் கூற முடியுதுன்னா அதுக்கு டெலஸ்கோப் மட்டும்தான் ஒரு கருவியா. முப்பட்டக கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அது கூட பார்க்கலாங்க. அதுல நட்சத்திரத்தோட ஒளியை விழும்படி செய்வாங்க. கண்ணாடி வழியே செல்ற அந்த ஒளி அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, 7 விதமான வர்ணங்களை வெளியே சிதறடிக்கும். அந்த வர்ணங்களை வச்சுதான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த ஆராய்ச்சி மூலமா தான் நட்சத்திரத்தோட எல்லா விவரமும் தெரிய வரும். இதுல பாத்தீங்கன்னா, புது நட்சத்திரம் பெரிய வடிவமா பிறந்தா அது சீக்கிரமே வெப்பப்பிழம்பா மாறிடும். இந்த நட்சத்திரத்தோட வாழ்வு முடிஞ்சிச்சுன்னா இதன் பரிமாணம் குறுகி போய் மிகுந்த கனமாகிடும். அதாவது இந்த நட்சத்திர பொருள் மிகவும் சுருங்கி ஒரு ஸ்பூன் அளவு வந்துடும். அப்போ அது கோடிக்கணக்கான டன் எடையில இருக்கும். இது ஒரு ஆச்சரியமான விந்தை. இன்னொரு புது நட்சத்திரம் முந்தைய நட்சத்திரத்தோட மிக பெருசுன்னு வச்சுக்குவோம். இதோட வாழ்வு முடியும் போது இதோட அணுக்கள் யாவும் முழுசுமா நசுக்கப்படும். அதனால இதுக்கு ஈர்ப்பு சக்தி மிக மிக அதிகமாகும். இதுல இருந்து வெளிச்சம் வராது, உஷ்ணமும் வராது, வேறு எந்தவித கதிரியக்கமும் வராது. இந்த நசுக்கப்பட்ட நிலையில இருக்கிற நட்சத்திர அணுக்களைத்தான் கருப்பு துவாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருப்பு துவாரம் அப்படின்னு நசுக்கப்பட்ட நட்சத்திரத்துக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம்னு கூறணும் இல்லையா. இது தான் அருகில இருக்கிற எல்லாத்தையுமே இழுத்துரும். எல்லா பொருளையும் இது இழுக்கிறத பார்த்தா இதுல ஒரு குழி இல்ல துவாரம் இருந்து அதுல இருக்கிற பொருட்கள் யாவும் மாயமா மறையறது போல தோணும். அதனாலதான் அதை கருப்பு துவாரம்னு சொல்றாங்க. இது ஒளி கூட இந்த ஈர்ப்புக்கு தப்பாகாதுங்க. நேர்கோடான ஒளி வளைக்கப்பட்டு இழுக்கப்படும். இந்த கருப்பு துவாரத்தை அறியறதுக்கு யார் உதவி செஞ்சா தெரியுங்களா? சென்னையை சேர்ந்த திரு சந்திரசேகர் என்பவர் தான் இத பத்தி ஆராய்ச்சிக்கு உதவியவர். இவர் நம்மளோட இந்தியர். இவருக்கு இதற்காக நோபல் பரிசே கிடைச்சது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா நம்மளுக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.